மக்களே, நம்ம வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ போடுறோன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 2 வாரம் கிட்ட ஆயிடுச்சு. இன்றைக்கி காலையிலேயே வந்தாச்சு தோட்டத்துக்கு. இன்றைக்கி எதை பற்றி வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இது என்னன்னு தெரியுதா? இது வந்து தான் கோழி எரு, அதாவது கோழி வேஸ்ட்டு. கோழி பண்ணையிலலாம் கோழி ஏற்றிட்டாங்கன்னா இருக்கிற வேஸ்ட்டை வந்து எடுத்துகிட்டு வந்து இது மாதிரி குவிச்சு வச்சுருப்போம். இது வந்து ரொம்ப பவர்ஃபுல். மற்ற எரு, இப்போ மாட்டு எருவோ ஆட்டு எரு கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப பவர் அதிகம். நீங்கள் வந்து இதை கொட்டி வச்சிங்கன்னா இந்த இடத்துல வேறு பயிர் அது எவ்வளோ அகலத்துக்கு கொட்டியிருக்குமோ அந்த அளவுக்கு வந்து மற்ற பயிர் எதுவுமே வளராது, ஒரு புல் கூட வளராது, அந்த அளவுக்கு இது பவரு. அப்புறம் ஏன்டா இதை செடிக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஆனால் வந்து அவ்வளோ சத்து இருக்குது. என்பிகேன்னு சொல்லக்கூடிய எல்லா சத்துமே இதில் அதிகமாக இருக்குது. ஆனால் வந்து இது வந்து கரெக்டாக அதோட மக்கிறதுக்கு 1 வருஷம் எடுத்துக்கும். மழை வெயில் எல்லாத்துலேயுமே அப்படியே இருந்தால் மட்டும்தான் அது நல்லா மக்கும். நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் செடிக்கு டைரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா செடி செத்துரும், அவ்வளோதான். அதே மாதிரி இது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ இதுக்கு பவர் சத்து அதிகம். இது வந்து எதுக்காக இப்போ கொட்டி வச்சுருக்காங்கன்னா, அடுத்த வருஷம் தர்பூசணி போடுறதுக்கு இப்போயே எடுத்துகிட்டு வந்து கொட்டி வச்சுப்பாங்க. ஏன்னா கடைசி டைமில் கிடைக்காது, அதுவும் இல்லாமல் ஈஸியாக மக்காது. அதனால் இப்போயே எடுத்துகிட்டு வந்து கொட்டி வச்சுட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த பக்குவத்தில் மக்கிடும். அதுக்கேற்ற மாதிரி எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இங்கே கொட்டி வச்சுருக்காங்க. இது எவ்வளோ மழையிலையும் வெயிலையும் அப்படியே தான் இருக்கணும். பாருங்கள், பார்த்துக்குங்க. இது ஒரு நல்ல வீடியோவாக இருக்கும். நல்ல இன்ஃபர்மேஷனை கெட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி மக்களே, அடுத்த வீடியோவிலும் பார்ப்போம். பாய்.